ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக அரசு விரிவான விளக்கம் அளிக்க வேண்டுமென்று கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து இரு அவை நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. நாடு முழுவதிலும் உள்ள ஆன்மீக மையங்களுக்கு சுதந்திரத்திற்கு பின்னர்தான் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று சென்னை பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக அரசு விரிவான விளக்கம் அளிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு மற்றும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டுமென்று கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாக நுழைவு வாயிலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மக்களவையில் இன்று சிறப்பு பார்வையாளர்களாக இலங்கை நாடாளுமன்ற தலைவர் திரு மஹிந்த யாப்பா அபைவர்தனா தலைமையில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வந்திருந்தனர். நாடு முழுவதிலும் உள்ள ஆன்மீக மையங்களுக்கு சுதந்திரத்திற்கு பின்னர்தான் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் உமாரஹாவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்வர்வேத் மகா மந்திரை இன்று திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். பிஜேபி அரசு பதவியேற்ற பின்னர்தான் ஆன்மீக தலங்கள் மக்களின் வாழ்க்கையுடன் ஒன்றியிருப்பதாக அவர் கூறினார். ராமர் கோவில் கட்டுமானப் பணிகள் நிறைவு பெற உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அதே நேரத்தில் நாட்டின் பொருளாதாரமும் உயர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நூற்றாண்டுகளையும் கடந்து இந்தியா பொருளாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், முன்னோர்கள் அதனை ஒரு அடிப்படையாக கருதியதாகவும் அதன் அடிப்படையிலேயே தற்போதைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். நிலத்தடி நீர் பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான பணப்புழக்கம், தூய்மை நடவடிக்கைகள், உள்ளூர் பொருட்களுக்கான சந்தையை உருவாக்குதல், இயற்கை விவசாயம், தானிய உற்பத்தியை பெருக்குதல், உடல் நலத்தை பேணுதல், நாட்டின் பல பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் திறந்து வைத்த ஸ்வர்வேத் கோவில் 7 அடுக்குகளை கொண்டது. தாமரை வடிவிலான 125 கும்பங்கள் இந்த கோவிலில் உள்ளன. ஒரே நேரத்தில் 20,000 பேர் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாரணாசியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் 3 லட்சம் சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவிலின் கல்வெட்டுகளில் ஸ்வர்வேதத்திலிருந்து 3137 வாசகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சத்குரு சதாபால் தியோஜி மகாராஜ் தொடங்கிய விஹங்கம் யோகா பழங்கால முதல் பெயர் பெற்றது. அவர் எழுதிய ஸ்வர்வேத் ஆன்மீகவாதிகளிடையே பிரபலம் அடைந்துள்ளது. இந்நிகழ்ச்சியை அடுத்து தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 37 வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். வாரணாசி புதுதில்லி இடையேயான புதிய வந்தே பாரத் ரயிலையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் சேவாபுரி செல்லும் பிரதமர் கிராமப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொள்கிறார். மத்திய அரசின் திட்ட பயனாளிகள் இடையே கலந்துரையாடவும் திரு நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல இடங்களில் 50 முதல் 95 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏரிகளில் உடைப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்களை வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 7,500 பேர் 84 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ராணுவம், கடற்படை, விமானப்படைகளை ஈடுபடுத்த மாநில அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்தார். மொத்தமாக காலையில 8 மணி வரைக்கும் 7,500 பேர் ரெஸ்கியூ பண்ணி
ஒரு 84 நிவாரண முகாம்களில் தங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி மீட்பு பணிக்காக 84 படகுகள் அங்கே டெப்ளாய் பண்ணிருக்கோம். கூடுதலாக படகுகள் அந்த தூத்துக்குடி மாநகரத்துல, அதே மாதிரி அந்த மற்ற பக்கத்துல உள்ள சிறுவைகுண்டம், காயல்பட்டினம் இந்த ஊர்களுக்கு நம்ம கூடுதலாக படகுகள் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வரலாறு காணாத மழை, இந்த மாதிரி நம்ம பார்க்காத அளவுக்கு ஃப்ளட்டிங் உள்ள இந்த சூழ்நிலையில ஆர்மி, நேவி அண்ட் ஏர்போர்ஸ் உடைய டீம்ஸும் இந்த 2 மாவட்டங்கள்ல ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய உதவிக்காக விரைவில் அவங்களும் வருவாங்க. தூத்துக்குடி மாநகரம், அதே மாதிரி காயல்பட்டினம், சிறுவைகுண்டம், சாத்தான்குளம், திருச்செந்தூர் எல்லா பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சிருக்கு. திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் வெள்ள நீர் புகுந்துள்ளதை அடுத்து ரயில் போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதி உட்பட திருச்செந்தூர், சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரை உப்பாத்து ஓடை, கோரம்பள்ளம் குளம் உடைப்பு ஏற்பட்டது. அந்த தண்ணீரானது தூத்துக்குடி மாநகர பகுதியில் வந்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள கதிரேசன் நகர், முத்தம்மா காலனி, PND காலனி உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. மீட்டு கொண்டு வரும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. தற்போது மழை சற்று குறைய தொடங்கியுள்ளது. இதன் நிலையில் மாநகராட்சி நிர்வாகமானது படகு மூலமாகவும் அவர்களை மீட்டு கொண்டு வந்து புகலிடங்களுக்கு அனுப்பிய பணியானது மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து லட்சுமணன். நெல்லை மாவட்டத்தில் குமரிக்கடல் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து விடிய மழை பெய்து வருகிறது. இதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து ஒரு கனமழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணையிலிருந்து சுமார் 40,000 கன அடி தண்ணீர் உபரி நீராக தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் காற்றாற்று வெள்ளம் தாமிரபரணி ஆற்றில் சுமார் 1,00,000 கன அடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழையின் காரணமாக நெல்லையின் மாநகர பகுதி மற்றும் மாவட்ட பகுதியில் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. போக்குவரத்துகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்த மழையால் நாகர்கோவில், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி, அகஸ்தீஸ்வரம், 5 கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கியது. மீனாட்சி கார்டன் பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்தது. அங்கு வசித்தவர்கள் ரப்பர் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். வெள்ள பாதிப்பு எதிரொலியாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் 100 பேர் குமரி மாவட்டம் விரைந்துள்ளனர். மணக்குடி, தென்தாமரைக்குளம் பகுதியில் உப்பளங்களிலிருந்து உப்பு எடுக்கும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஆரல்வாய்மொழி, செண்பகராமன்புதூர் பகுதிகளில் செங்கல் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணை அணைகளிலிருந்து வினாடிக்கு 11,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதை அடுத்து முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது இன்று 138 அடியை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வைகை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்திற்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அதிகனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் மக்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் தேவையின் அடிப்படையில் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளதை அடுத்து போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கோவையில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர்களுடன் தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமை குறித்து கேட்டறிந்து வருவதாக கூறினார். 40 ஆண்டு காலத்திற்கு பின்னர் இந்த அளவிற்கு மழை பெய்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. குர்கானில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்கால் உத்தரப்பிரதேச அணியையும், புனே தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக அரசு விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து இரு அவை நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. நாடு முழுவதிலும் உள்ள ஆன்மீக மையங்களுக்கு சுதந்திரத்திற்கு பின்னர்தான் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.